போலீஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ பிசி அல்டிமேட் சீரிஸ் வந்து வெற்றிகரமாக போயிட்டு தான் இருக்கு. அந்த வெற்றிகரமாக போகிற எபிசோடில் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுனால மட்டும்தான் எங்களால் தொடர்ந்து எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக கொடுக்க முடியுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு எபிசோட் நம்பர் 55 போயிடலாமா? அறிவியல் கேள்விகள். ஓகே, ஸோ அறிவியல் கேள்விகளில் முதல் கேள்வி, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு யாது? ஸோ ஈஸியான கொஷின். ஆனால் இந்த ஈஸியான கொஷனுக்கு நீ டக்குன்னு கமெண்டர் ஒப்பிட்டு இருப்பேன். எனக்கு இப்போ அது முக்கியம் இல்லை. இந்த கொஷினை வச்சுக்கிட்டு நம்ம இதை வச்சு இன்னும் சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐ அலகுனாலே கேள்வியின் பதில் சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கேட்குறேன், தனிச்சுழி வெப்பநிலை, தனிச்சுழி வெப்பநிலை என்பது கெல்வின்ல சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இது மாதிரி கேள்விகள் நாளைக்கு கேட்கலாம். தனிச்சுழி வெப்பநிலை பொறுத்துகளை கேட்டாங்கன்னா 0 கெல்வின் என்பதுதான் தனிச்சுழி வெப்பநிலை. ஓகே, தனிச்சுழி வெப்பநிலை என்பது 0 கெல்வின். ஓகேன்ற வர மாதிரி. அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இதுல நான் ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? சோ ஒரு டிகிரி 32 டிகிரி ஃபாரன்ஹீட். சோ 32 டிகிரி ஃபாரன்ஹீட் எத்தனை டிகிரி செல்சியஸுக்கு சமம் என்று கேட்டால் 0 டிகிரி செல்சியஸுக்கு சமம். ஓகேவா? ஒரு சராசரி மனிதனின் வெப்பநிலை எத்தனை டிகிரி? 37 டிகிரி செல்சியஸ். சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அடிக்கிட்டு போலாம். இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான கேள்வி, நீரின் மும்மை, ட்ரிபிள் பாயிண்ட், நீரின் மும்மை விதிகள். ஓகேவா? ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், நீரோட மும்மை விதிகள். இதனுடைய மதிப்பு என்ன? இதை கண்டுபிடித்தவர் யார்? 2 கேள்வி இருக்கு. இதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்சன், ஜேம்ஸ் தாம்சன் அவர்கள் தான் நீரின் மும்மை விதிகளை கண்டுபிடித்தவர். நீரின் மும்மை விதிகளின் மதிப்பு 1/273.16. ஓகேவா? சோ ஒரு கொஸ்டினை வச்சுக்கிட்டு அதை வச்சு நான் என்ன பண்றேன் தெரியுமா? சரி, இதெல்லாம் ஏன் சார் அதோட ரிலேட் பண்றீங்கன்னா, ஒரு வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் சொன்னோன்னே கெல்வினை வச்சு 0 கெல்வின் வந்துச்சுன்னா அது தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு படிச்சது ஞாபகத்துக்கு வருதான்னு ரீகால் பண்றேன். சரி, தனிச்சுழி வெப்பநிலையை பற்றி படிக்கும்போது மும்மை விதிகள் நீரை பத்தி ஒன்று இருக்குமே, அந்த நீரின் மும்மை விதிகளை கண்டுபிடித்தவர் யார்? தாம்சன். அந்த நீரின் மும்மை விதிகளின் மதிப்பு என்ன? 1/273.16. இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதா? நான் ரீகால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நான் ஜெயிச்சிட்டோம் மாறா. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருதுன்னா நீ ஜெயிச்சிட்ட. நம்மள மிஞ்சி அவன் போலீஸ் வேலை எடுத்துட போறான், அந்த சட்டை எனக்கு தான், எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு கெத்தா நீங்க பேசணும். ஓகேவா? சோ ஞாபகம் வரணும், அதெல்லாம் தான் முக்கியம். அதனாலதான் ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். ஆனா அந்த ஈஸியா என்ன பண்ண போறீங்க? இப்ப இதுல நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி நான் ஞாபகப்படுத்துறேன், இப்ப இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும். நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? ஈஸியான கொஸ்டின். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூதர்போர்ட் அவர்கள் தான் கண்டுபிடிச்சார். எந்த வருடம் கண்டுபிடித்தார்? 1772ஆம் ஆண்டு டேனியல் ரூதர்போர்ட் என்பவர் தான் எதை கண்டுபிடித்தார்? நைட்ரஜனை கண்டுபிடித்தார். அப்போ ஜே தாம்சனால் கண்டுபிடிக்கப்பட்டது எது அப்படின்னா எலக்ட்ரான். யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஜே தாம்சன். இப்போ உனக்கு 2 கேள்வி ஞாபகம் வருதான்றதை செக் பண்ணிக்கோ. மேண்டலீப் என்பவர் யார்? டோபர்னிர் என்பவர் யார்? போஸ்ட் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் கமெண்ட் பாக்ஸ். ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இத ஜெயிச்சிட்டோம் மாறா, இதுதான் இன்னைக்குலாம் நீ இந்த டைலாக் தான் உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ஜெயிச்சிட்டோம் மாறா, அவ்வளவுதான். அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடு. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் இப்பதான் பார்த்தோம். அப்ப அது சரியான இணை தான். உடலின் சராசரி வெப்பநிலை இப்பதான் சொன்னேன். உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், சரியானது. நீரின் கொதிநிலை, ஒரு நீரை நீ எவ்வளவு கொதிக்க வைக்கிற, நீர் அப்படியே கொதன்னு அந்த சோத்துக்கு ஒலை கொதிக்கும் போது கொதிக்குமே, அப்படி கொதிச்சுச்சுன்னா 100 டிகிரி செல்சியஸ் அந்த நீர் இருக்கு. தெர்மாமீட்டர் வச்சு பாரு, 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அப்ப அதுவும் சரிதான். அப்ப எது தவறு? அழுத்தப்பட்ட சமையற்கலனின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் தான் தப்பு. கேஸ் சிலிண்டர், சமையற்கலன், அந்த பிரஷர் குக்கர் கண்டிப்பா அது கொதிக்கிற தண்ணியே 100 டிகிரி செல்சியஸ்னா பிரஷர் குக்கர்ல இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அழுத்தப்பட்ட சமையற்கலன். அப்ப அதுல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய வெப்பநிலை டெம்பரேச்சர் 120 டிகிரி செல்சியஸ், கிட்டத்தட்ட 121 தான். சோ எக்ஸாக்டா நம்ம சொல்லும் போது 120 டிகிரி செல்சியஸ் சொல்றோம். அப்போ அழுத்தப்பட்ட சமையற்கலனின் வெப்பநிலை என்ன? 120 டிகிரி செல்சியஸ். நாளைக்கு இதையே கேள்வியா கேட்கலாம், அழுத்தப்பட்ட சமையற்கலனின் வெப்பநிலை என்ன? 120 டிகிரி செல்சியஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? 4வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. அனல் மின் நிலையம் இருப்பது எங்கே? அனல் மின் நிலையம் நெய்வேலியில தான் இருக்கு, சரிதா. இங்கேயும் தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்ப அனல் மின் நிலையம் இருப்பது நெய்வேலி, நீர்மின் நிலையம் இருப்பது மேட்டூர், அணுமின் நிலையம் இருப்பது கூடன்குளம். எல்லாமே சரி.
காற்றாலைகள் இருப்பது 800 துறைமுகம் இருக்கு. ஓகேவா? அப்ப 800 கிடையாது. அப்ப காற்றாலைகள் இருப்பது ஆரல்வாய் மொழி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மொழி அல்லது திருநெல்வேலி மாவட்டத்தின் அருகே உள்ள முப்பந்தல். சோ இந்த 2 இடங்கள்லயுமே இருக்கு. இதுல இது வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல கேட்டிருக்காங்க. காற்றாலைகள் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மொழி கேட்டிருக்காங்க. சோ காற்றாலைகள் இதுவும் நாளைக்கு क्वेश्चंसல வரலாம். அடுத்தது இரும்பு துருப்பிடித்தல் என்பது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இயற்பியல் மாற்றமா, வேதியியல் மாற்றமா, மீள் மாற்றமா, மீளா மாற்றமா? மீள் மாற்றம்னா திருப்பி நான் இரும்பு துரு பிடிச்சிருச்சு, நான் மறுபடியும் அது இரும்பா பார்க்க முடியுமா? துரு பிடிச்சு தகடா போன இரும்பு தகடு தான். அப்ப மீள் மாற்றம் கிடையாது. சோ மீளா மாற்றமும் கிடையாது. இயற்பியல் மாற்றம்னா அது இயற்கையாக மாற்றம்லாம் இல்லை. என்னன்னா இரும்புன்றது Fe, நம்ம Fe தான் சொல்லுவோம். இரும்பினுடைய குறியீடு என்ன? Fe. அது மேல தண்ணி, இரும்பு மேல தண்ணி H2O தண்ணி படுது, பிளஸ் ஆக்சிஜன் காத்து, ஆல்ரெடி தண்ணி படுது பிளஸ் காற்று பட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஆகுமா? இரும்பு துருப்பிடிக்க ஆரம்பிக்குமா? இது வேதியியலால் உண்டாகக்கூடிய மாற்றம். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதுங்கெல்லாம் சேர்ந்துதான் இரும்பு என்ன பண்ணுது? துருக்கு பிடிக்க விடுது. அப்ப ஃபெரைட்னாலே ஒரு கெமிக்கல் அப்படின்னும் போது இதெல்லாம் கெமிக்கல் தான். அப்ப இது நடக்கிறது என்ன மாற்றம்? வேதியியல் மாற்றம். அப்ப இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எது? பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு நிறை எனப்படும். பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை எனப்படும். இப்ப இது என் போனு, இது ஒரு பொருள், இதோட இதுதான் வந்து நிறை. நிறைனா என்ன? கிலோகிராம், மாஸ்ன்னு சொல்றது இந்த போனோட பருப்பொருள். இதெல்லாம் சேர்ந்து 4 பார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து, இப்ப நம்ம உடம்பே கூட எடுத்துக்கேன், 4 பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவானதுதான் இது. அப்ப பொருளில் உள்ள பருப்பொருட்கள் எல்லாம் சேர்ந்ததா அளவுதான் என்னன்னு சொல்றாங்க? நிறைன்னு சொல்றாங்க. அப்ப சரியானதுதான் அந்த கூற்று. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் எடை. இப்ப நான் ஒரு மாஸ் நிறை, என் மேல் செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை. நான் எப்படி இப்படி பூமியில இருக்கேன்னா புவியீர்ப்பு விசை என் மேல் செயல்படுது. பறக்கிறேன்னா கீழே புவியீர்ப்பு விசையே இல்லைன்னா நான் அப்படியே தள்ளாடுவேன், மிதப்பேன். ஆனா இப்ப புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால நான் ஸ்டெடியா நிக்கிறேன். அப்போ இந்த புவியீர்ப்பு விசை என் மேல் செயல்படுவதுதான் நான் என்னுடைய எடையை குறிக்குது. நான் இத்தனை கிலோ இருக்கிறதுனாலதான் இந்த எடை வந்து என்ன புவியீர்ப்பு விசையில இப்படி இருக்குது. அப்ப புவியீர்ப்பு விசை, நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் என்னன்னு சொல்றாங்க? எடைன்னு சொல்றாங்க. அப்ப 2 கூற்றுகளுமே சரி, 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. 7வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானவை. இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிருதுவான நிறமற்ற பொருள் ஜிப்சம். ஆமா, ஜிப்சம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே கிடைக்கக்கூடிய ஒரு கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட், அதாவது CaSO4 2H2O அந்த மாதிரி சொல்லக்கூடிய கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஜிப்சம். இது இயற்கையாவே கிடைக்கக்கூடிய ஒரு நிறமற்ற பொருள், மிருதுவான நிறமற்ற பொருள். ஆமா, ஏன் அப்படின்னா இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னா சிமெண்ட் கெட்டிப்படுத்தும் போது நேரத்தை தாமதிக்க பயன்படுகிறது. என்னுடைய எபிசோட் நம்பர் 1 PC அல்டிமேட் சீரிஸ் எபிசோட் நம்பர் 1ல இதே அறிவியல் கேள்விகளை இந்த கேள்வியை ஒன்னு நான் கேட்டேன். எதுக்குமா ஜிப்சம் பயன்படுத்துறோம் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. கெட்டிப்படும் நேரத்தை தாமதப்படுத்த. அப்ப ஜிப்சம் வந்து நம்ம சிமெண்டோட கலக்கிறது வந்து சிமெண்ட் கலவை வந்து சீக்கிரமா கெட்டியா, ஏன்னா நான் எடுத்து பூசுற வரையும் கொஞ்சம் நேரமா அது இருக்கணுமே, அதனால கெட்டிப்படுத்துறத தாமதப்படுத்துறதுக்கு. அப்ப 2 கூற்றுகளுமே சரி. சோ 1 மற்றும் 2 சரி. ஓகேவா? 8வது கேள்வி சூப்பர் क्वेश्चन தான், எல்லாருக்குமே தெரியும், நேத்துக்கு சொல்லிருப்பேன். கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி? கடத்தி என்றாலே மின்சாரத்தை கடத்தக்கூடியது. கடத்தி என்றாலே என்ன? மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒண்ணு. அப்ப மின்சாரத்தை கடத்தக்கூடியது ஒரு சிறந்த குட் கண்டக்டர். அப்போ வெள்ளி, உலோகங்கள் அனைத்துமே எதை கடத்தும்? மின்சாரத்தை கடத்தும். அப்ப வெள்ளி ஒரு சிறந்த கடத்திக்கு எடுத்துக்காட்டு, நற்கடத்தி. சோ இந்த இடத்துல வெள்ளின்னு கொடுக்காம தாமிரம்னு கொடுத்திருக்காங்க, தங்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப எது கொடுத்தாலுமே அது ரைட்டு தான். இதெல்லாம் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு பொருள் தான், இரும்பு கொடுத்திருந்தாலும். ஏன்னா பாக்கி இருக்க 3 ஆப்ஷன் பாரு, அழிப்பான் ரப்பர், மரம் நெகிழி, பிளாஸ்டிக்ஸ். நெகிழினா பிளாஸ்டிக்ஸ். இது எல்லாமே வந்து மின்சாரத்தை கண்டிப்பா கடத்தாது. அப்பெல்லாம் அது எதுக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னா காப்பான்கள், இன்சுலேட்டர்ஸ், அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் தான் மரம், நெகிழி, அழிப்பான்கள். ஓகே, 9வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எது? ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலத்தை முதன்மை மின்கலம் எனப்படும். ஆமா, பிரைமரி செல்ஸ் சொல்லுவாங்க. முதன்மை மின்கலம்னா பிரைமரி செல்ஸ். ஒரு முறை யூஸ் பண்ணிட்டா தூக்கி போட்டுற வேண்டியது. நம்ம பேட்டரிக்கு யூஸ் பண்றக்கூடிய பேட்டரிஸ்லாம். ஓகேவா?
இப்போ நீங்க செல்லுலாம் வைக்கிறீங்களா, ரிமோட்டுக்கு செல்லு போடுறீங்க, ஏசி ரிமோட்டுக்கு செல்லு போடுறீங்க, பேட்டரி காருக்கு செல் போடுறீங்க, அதெல்லாம் பிரைமரி செல்ஸ். ஒரு முறை யூஸ் பண்ணா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அது யூசேஜே இல்லை, தூக்கி போட வேண்டியதுதான். ஆனா கேமரா பேட்டரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல, செல்போன்ஸ்க்கு யூஸ் பண்றதுல ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான், மறுமுறை பண்ணலாம், அதெல்லாம் செகண்டரி செல்ஸ். ஓகேவா, இரண்டாம் நிலை மின்கலன்கள். சோ மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலம் முதன்மை மின்கலம். இதையே தான் அப்படியே ஆப்போசிட்டா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலம் வந்து முதன்மை மின்கலம். ஆமா தெரியும், கரெக்ட்னு சொல்லிட்டோம். இவங்க என்ன சொல்லிருக்காங்க, மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத, திருப்பி நான் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலனை என்னன்னு சொல்றேன்னா முதன்மை மின்கலம். ஆமா, முதன்மை மின்கலம்னாலே ஒரு முறை தான் மின்னேற்றம் செய்யப்படும் முதல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டேன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல அதையே வித்தியாசமா சொல்லியிருக்கேன், மீண்டும் மீண்டும் பண்ண முடியாதுன்னு. அப்ப இதுவும் சரி, அப்ப 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. 10வது கேள்வி, தங்கத்தின் தூய்மை எதனால் அளவிடப்படுகிறது என்றால் தங்கத்தின் தூய்மை கேரட். அப்ப டி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல எது டி வருது, பி ஆப்ஷன்ல மட்டும் தான் வருது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப பி தான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. பாருங்களா, வேற எதுலயுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி இல்ல, கண்டுபிடிச்சிடலாம். தங்கத்தின் தூய்மை கேரட். 22 கேரட், 24 கேரட், கேரட் சாப்பிடுற கேரட் இல்ல, கேரட்ன்றது தங்கத்தின் தூய்மையை அளவிட பயன்படுத்தக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட். துணி துவைக்கும் இயந்திரம் எந்த ஒரு முறையில் பயன்படுகிறது என்றால் மைய விலக்கு விசை. ஓகேவா, வாஷிங் மிஷின் வந்து துணியெல்லாம் சுத்துது இல்ல, மைய விலக்கு விசை. சோ அப்போ வந்து இது 2 சி தான் ரெண்டாவதா இருக்கு. சூப்பர். அப்ப மைய விலக்கு விசை செயல்படும் முறை வந்து துணி துவைக்கும் இயந்திரம். தயிரில் இருந்து வெண்ணெயை எடுக்கிறீங்க, தயிரை நல்லா கடைஞ்சிங்கன்னா வெண்ணெய் வரும், அப்ப கடைதல். சோ 3. குடிநீரில் உள்ள மாசுக்கள் ஆர்ஓ. எல்லார் வீட்லயும் ஆர்ஓ போட்டீங்களாப்பா, ஆர்ஓ போட்டீங்களாப்பா அப்படின்னு கேக்குறீங்க. ஆர்ஓனா என்ன, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், எதிர் ஜவ்வூடு பரவல், அதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். அப்ப ஆர்ஓ போட்டிருக்கீங்க, சூப்பர். அப்போ டிசிபிஏ தான் சரியான விடை. எந்த கேள்விக்கு பொறுத்துக்க, இந்த கேள்விக்கு. அடுத்தது, தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் இப்பதான் பார்த்தோம். அனல் மின் நிலையம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம், நெய்வேலி. அப்ப மேட்டூர்ல என்ன இருந்துச்சு, கூடங்குளத்துல என்ன இருந்துச்சு, கல்பாக்கத்துல என்ன இருந்துச்சு, எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லு. அவ்வளவுதான், சொன்ன ஞாபகம் வருதுன்னா நீ ஜெயிச்சிட்ட. அடுத்தது பொறுத்துக. சிமெண்ட் வந்து போர்ட்லேண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சிமெண்ட். ஜிப்சம் இப்பதான் நான் எழுதி போட்டேன், CaSO4 2H2O. இது என்னன்னு சொன்னேன், கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். இதை நான் சொன்னேன், இது வந்து இப்பதான் நான் சொன்னேன். இதே மாதிரி MgSO4 என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட். நாளைக்கு பேரை இப்படி கூட கொடுக்கலாம்ல, நமக்கு அது மாதிரிதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. இது திருப்பியும் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட்னு சொன்னா அப்ப இது ஹெமிஹைட்ரேட். அவ்வளவுதான், 2 போட்டிருந்தா டை, 6 போட்டிருந்தா ஹெமிஹைட்ரேட், பாதி. அப்போ சிமெண்ட்னா போர்ட்லேண்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி வரணும், அதுலயும் ஏ தான் வருது. ஜிப்சம்னா CaSO4 2H2O ன்னு சொல்லுவாங்க. எப்சம்னா MgSO4 H2O. பாரிஸ் சாந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னா CaSO4 ஆஃப் H2O. இதெல்லாம் அதனுடைய வேதியியல் பெயர்கள். அப்ப டிசிபிஏ சரியா போச்சு, பொறுத்துக்கல. அடுத்தது 13வது கேள்வி, வெப்பநிலையை துல்லியமாக அளவிடக்கூடிய ஒரு கருவி எது? வெப்பநிலைனா டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை வந்து என்ன பண்ணுவாங்க, தெர்மாமீட்டர் வச்சுதான் மெஷர் பண்ணுவாங்க. அதாவது வெப்பநிலை மானி, வெப்பமானி. கலோரிமீட்டர், வோல்ட்மீட்டர், அம்மீட்டர்லாம். அம்மீட்டர் வந்து மின்சாரம், இது வந்து மின்சாரத்தை அளவிட பயன்படக்கூடியது. இது வோல்ட்மீட்டர் வந்து மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படக்கூடியது. கலோரிமீட்டரும் ஒரு வகையான வெப்பநிலை தான், ஆனா எக்ஸாக்டா வெப்பநிலையை மெஷர் பண்றது வெப்பமானி, டெம்பரேச்சர் தான். அடுத்தது பொறுத்துக. நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னா ஒரு பொருள் நேரா வர்றதுக்கு பேர் தான். அதுக்கு பிறகு எக்ஸாம்பிள் பெஸ்ட் எது கொடுத்துருக்காங்க இதுல, தனி ஊசல்லாம் நேர்கோட்டு இயக்கத்துக்கு சிறந்த உதாரணம் இல்ல. பம்பரத்தின் இயக்கம் வந்து சுத்தினே இருக்கும், அது நேர்கோட்டு இயக்கம் இல்ல. வீசப்படும் ஒரு பந்து, வீசப்படும் பந்து கண்டிப்பா நேரா போவாது, வளைஞ்சுதான் போகும். அப்ப தானாக கீழே விழக்கூடிய பொருள். இந்த பொருளை நான் தூக்கி இப்படி நான் வீசுறேன்னு வச்சுக்கோ, நான் என்ன திசையில வேணா வீசலாம். ஆனா இந்த பொருள் இப்படி நிக்க இல்லாம அதுவே விழுதுன்னா அது எப்படி விழும், சரியா நேரா தான் விழும். பாருங்க, போட்ட கோடே நேரா தான் வந்திருக்கு. அப்ப சரியா நேரா பாருங்களேன். இது வரும் உதாரணத்துக்கு, இங்க வருமா, இங்க ஆரம்பிச்ச அப்படியே இங்க நேரா வந்திருக்கு.
ஓகேவா? அப்ப நேர்கோட்டுல தான் விழும். அப்ப நேர்கோட்டு இயக்கத்துக்கு சரியான உதாரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தானாக கீழே விழக்கூடிய பொருள். வளைவு பாதை, வளைஞ்சு போறது. இப்ப நான் ஒரு பந்தை தூக்கி விசில் அடிக்கிறேன்னா அப்படியே போய் ஒரு கர்வ் எடுக்கும், கண்டிப்பா போய் மேல போய் கீழே வரும். அப்போ ஒரு கர்வ் வீசப்படக்கூடிய பந்து நேராவே இருக்கு. தற்சுழற்சி இயக்கம், தானாவே சுத்துறது வந்து பம்பரத்தின் இயக்கம். அதே மாதிரி அலைவு இயக்கம் வந்து தனி ஊசல். தனி ஊசல் பார்த்திருப்பீங்க, அலைவு இந்த மாதிரி அலைஞ்சு அப்படி அப்படியே போகும். ஓகேவா? தனி ஊசல். அப்ப எல்லாமே நேர் நேரே இருக்கு. ஏபிசிடி தான் ஆன்சர். ஓகேவா? ஏ ஆப்ஷன். சூப்பர். 15வது கேள்வி. இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பா நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. இது வந்து ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. போஸ் ஐன்ஸ்டீன் நிலை எப்பொழுது உறுதி செய்யப்பட்டது? கண்டிப்பா ஒரு 6th புக் நீ படிச்சிருந்தா இதை படிக்காம வந்தே இருக்க மாட்டேன் கடந்து. அப்ப இதை நீ தான் படிச்சிருக்க. ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பண்ணு. அடுத்தது, ஒரு திடப்பொருள் திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு செல்ல போகுது. சார் அப்படி எதனா ஆகுமா? நான் இப்ப ஐஸ் கட்டி வைக்கிறேன், தண்ணியா உருகிடுது. ஐஸ்கிரீம் இருக்கு, தண்ணியா உருகிடுது. ஒரு திடப்பொருள் திரவம் ஆகுது சார், எப்படி சார் டைரக்டா வாயு நிலைக்கு போகும்? கற்பூரம், ரச கற்பூரம், வீட்டுல எல்லாம் துணி கீழே வைப்பீங்களா ரச கற்பூரம், எத்தனை போய் வைக்கிற? அது ஒரு திடப்பொருள், தண்ணியா உருகுது, நேரா காற்றின் மூலமாக எவாபரேட் ஆயிடுது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன பெயர் அப்படி என்றால் பதங்கமாதல். என்னது? பதங்கமாதல். 17 அதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்மா. 17 ஒரு பொறுத்துக. ஃபீனால் என்பதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேக்குறாங்க. ஃபீனால் என்பது C6H5OH. ஃபீனால் என்பது C6H5OH. கரெக்டா தான் லேராவே இருக்கு. இதை இப்படிதான் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை, அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சாமா யோசிச்சேன். C6H5OH இருக்கலாம், இல்லனா C6H6O இப்படியும் இருக்கலாம். ஏன் சார் இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா, இங்க 2 H இருக்கா, 2 H இருக்கா, அப்ப இந்த Hக்கு 5, இந்த Hக்கு எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கு? 1. அப்ப அது ரெண்டுத்தையும் நான் கலந்துடுறேன், அதான் H6. புரியுதா சொல்றது? அப்ப C6H5OH எழுதினாலும் பீனால் தான், அல்லது C6H6O எழுதினாலும் பீனால் தான். அந்த 2 H நான் சேர்த்து H6 எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். இப்படியும் எழுதலாம். ஏன்னா நாளைக்கு வேணா நம்மளுக்கு ட்விஸ்ட் வைக்கலாமா கொஸ்டின் பேப்பர்ல அப்படின்னு கேட்பாங்க. சோ NPK என்றால் முதன்மை ஊட்டச்சத்துக்கள். ஒரு குழந்தையாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு முதன்மை ஊட்டச்சத்துக்களாக NPK வழங்கப்பட வேண்டும். அது என்ன சார் NPKனா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். சார் நைட்ரஜன் N, பாஸ்பரஸ் P, பொட்டாசியமும் P தானே, NPP அப்படின்னீங்கன்னா தப்பு. பொட்டாசியம் வந்து K, NPK அதனுடைய அறிவியல் குறியீடுகள். அப்ப NPK என்றால் முதன்மை ஊட்டச்சத்துக்கள், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். CaCO2 அது வந்து சலவை தூள்னு சொல்றதை விட ப்ளீச்சிங் பவுடர்மா. எக்ஸாக்ட்டா சொல்ல போனா இட்ஸ் நாட் சலவை, இது அது வந்து என்னது? ப்ளீச்சிங் பவுடர், கால்சியம் குளோரைடுன்ற மாதிரி. அடுத்தது வெங்காயத்தோல், புரோபேன். வெங்காயத்தோல் இருக்கிறது வந்து புரோபேன். இப்ப இதுவும் நேரடியா பொருந்திருக்கு. சோ ABCD. ஓகேவா? அடுத்தது, ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு என்ன? ஒளிச்சேர்க்கையின் போது என்ன வாயு வெளியிடப்படுது? ஒளிச்சேர்க்கை என்பது மதிய வேலை. அதாவது மதிய வேலைன்றதை விட சூரியன் இருக்கும் நேரத்துல தான் ஒளிச்சேர்க்கை நடக்கும். அப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதிய நேரத்துல சூரியன்ல இருந்து அதற்கான உணவை ப்ரிப்பேர் பண்ணும், அது ஒளிச்சேர்க்கை நேரம். அப்ப கண்டிப்பா மதிய நேரத்துல தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியே விட்டு கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கும். இரவு நேரத்துல தான் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டு மதிய நேரம் நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறதுக்காக ஆக்சிஜனை எடுத்துட்டு இருக்கோம். அதனால ஒளிச்சேர்க்கையின் போது இது இரவுல நடக்கிறது, இது மதியத்துல நடக்கிறது. அப்ப ஒளிச்சேர்க்கையின் போது எந்த வாயுவை அது வெளியிடுகிறது? பிராணவாயு என அழைக்கப்படக்கூடிய ஆக்சிஜன். கேள்வி இப்படியும் கேட்கலாம், பிராணவாயுமா? ஆக்சிஜன் என்னன்னு சொல்லுவாங்க? பிராணவாயு. இதே கார்பன் டை ஆக்சைடு என்னன்னு சொல்லுவாங்க? கரிய மில வாயு. வார்த்தையில விளையாடுறாங்கம்மா இப்பெல்லாம் TNUSRB. அதனால கவனிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே தெரியுது O2னா ஆக்சிஜன் அப்படின்ட்டு, அதனால ஆக்சிஜன் கொடுக்காம பிராணவாயுன்னு கொடுத்து நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்களாமா. ஓகேவா? அடுத்தது, ஃபீனால் என்பது என்னன்னா ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான், டைரக்ட் கொஸ்டின். இது கார்பாக்சிலிக் அமிலம். அது மட்டும் இல்லாம ஃபீனால்னா என்னதான் இப்ப பார்த்தோம். C6H5OH ஆர் C6H6O இப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட், நீரின் உறைநிலை பொறுத்துக. நீர் வந்து உறையிறது, ஐஸ் கட்டியா மாறுது. நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம், நீர் வந்து ஃபுல்லா ஐஸ் கட்டியா மாறுதுன்னா அப்ப 0 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ் தான் நீர் உறைஞ்சிடும். அப்போ இதுக்கு தான் டி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்டுக்கு டி இருக்கிறது இது ஒன்று, 2 ஆப்ஷன்ல டி இருக்கு. அப்ப சியும் வராது, பியும் வராது. எய்தர் டி ஆப்ஷன் இல்லை இது.
இரண்டாவது, அண்டார்டிகாவின் மிக குறைந்த வெப்பநிலையாக கருதப்படக்கூடியது -89 டிகிரி செல்சியஸ். அண்டார்டிகா நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கண்டம். அந்த கண்டத்துல கண்டிப்பா -89. அப்ப இதுதான் ஆன்சர். ஏ தான், பியும் கிடையாது, முடிவு பண்ணிட்டோம். நீரின் கொதிநிலை என்பது 100 டிகிரி செல்சியஸ். இதுதான் 3. கொதிநிலை இப்பதான் சொன்னோம், நீர் நல்லா கொதிச்சுச்சுன்னா. அழுத்தக்கலரி நீரின் கொதிநிலை என்ன பார்த்தோம்? 120 டிகிரி செல்சியஸ். ஓகே. ஆப்பிரிக்கா என்கூடிய லிபியாவில் இருக்கக்கூடிய டிகிரி வந்து 59. அப்ப ஆன்சர் டிசிபிஏ. முடிஞ்சிருச்சு. 21. உலக நீர் தினம் எப்பொழுது என்றால் எல்லாருக்குமே தெரியும், மார்ச் 22 முக்கியமான ஒரு தினம். உலக நீர் தினம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ எனக்கு இந்த மார்ச் 21 என்ன தினம்? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் நிரம்பணும், எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. எவ்வளவு பேர் பண்றீங்கன்னு பார்ப்போம். அடுத்தது 22 முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குமா இதுலதான். நிறை என்பதை எவ்வாறு அளவிடுவார்கள் என்றால், நிறை என்றால் மாஸ். அப்ப நிறை என்பதை கிலோகிராமில் அளவிடுவார்கள். அப்ப முதல்ல டி வரணும். அப்ப இதுலதான் டி வருது. அப்ப பாக்கி எதுவுமே ஆன்சர் இல்ல, முடிஞ்சிருச்சு அங்கே. நிறை என்பது மாஸ், அதுல கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவாங்க. பருமன், பருமன் மீட்டர் கியூப், தட் மீன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்யூம் அது வந்து மீட்டர் கியூப். அப்ப இங்க ரெண்டாவது இதுக்குதான். ஒளிச்செறிவு கேண்டிலா, கரெக்ட். ஒளிச்செறிவு கேண்டிலாமா. நிறைய பேர் அந்த கன்ஃபியூஸ் ஆகுறது. ஒளி இந்த ஒளிக்கும் இந்த ஒளிக்கும். இந்த ஒளி கேண்டிலா, இது வந்து லைட். இந்த ஒளி கேண்டிலா, லைட். இந்த ஒளி வந்து லைட். ஒளி கேண்டில், கேண்டில்னா மெழுகுவத்தி. மெழுகுவத்தி ஏத்துனா ஒளி வரும். அப்ப ஒளிக்கு வந்து கேண்டிலா, கேண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட். இந்த ஒளி வந்து சவுண்டு, டேய் அப்படின்னு கத்துறல்ல அந்த சவுண்டு. இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டெசிபலா. ஓகேவா? என்னது? டெசிபல். அப்ப மனிதனால் கேட்கக்கூடிய டெசிபல் அளவு என்ன? ஞாபகம் வரணுமே. ஞாபகம் வந்தா நீ ஜெயிச்சிட்ட மாற. மனிதனால் கேட்கக்கூடிய டெசிபல் அளவு என்ன? இது வந்து மனிதனால் கேட்கக்கூடிய ஒளிச்செறிவு, அந்த அதிர்வெண் அளவு, அந்த ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா 20 to 20 kHz இப்படி சொல்லுவீங்க. 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரையும் கேட்கலான்ட்டு. இது மனிதனால் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. நான் கேட்கக்கூடியது மனிதனால் கேட்கக்கூடிய டெசிபல் அளவு. அது என்னன்னு சொல்லுங்க. அப்ப இந்த ஒலினா கேண்டிலா, கேண்டில் எத்தனை ஒலி வரும். இந்த ஒலினா சவுண்ட், அது டெசிபல். இது தலக்கோணம், ரேடியன். ரேடியன் தலக்கோணம். அப்ப திண்ம கோணம்னா அதுக்கு என்ன சார் தெரியலன்னு சொல்லாதீங்க. அதுக்கு என்ன? ஸ்ட்ரேடியன். ஸ்ட்ரேடியன். அப்ப ரேடியன் வந்து தலக்கோணம், திண்ம கோணம்னா ஸ்ட்ரேடியன். ஓகேவா? 23வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எது? மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். இப்பதான் நான் சொன்னேன் மின்னோட்டம், மின்சாரம். ஒரு மின்னோட்டம், அதாவது மின்சார துகள்கள் ஓடுது. அந்த மின்சார துகள்கள் ஓடுறதுதான் மின்னோட்டம். அதை பயன்படுத்தக்கூடிய கருவி அம்மீட்டர். கரெக்ட். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது மின்சுற்றில் தொடர் இணைப்புகளில் இணைக்கப்பட்டிருக்கும். தொடர் இணைப்பு, அதாவது மின்சாரத்துல வந்து 2 வகையான இணைப்பு இருக்கு. ஒன்னு தொடர் இணைப்பு. இந்த மாதிரி நான் இப்படி ஒரு தொடர் இணைப்புல இணைச்சிருப்பேன். ஓகேவா? இன்னொன்னு பக்கவாட்டுல இணைச்சிருப்பேன். இப்படி இணைச்சிருப்பேன். எந்த இணைப்புல சார் மின்சாரத்தை சரியா கணக்கிட முடியும் அப்படின்னா இந்த இணைப்புல தான். ஏன்னா இந்த இணைப்புல மின்சாரம் என்பது மாறாது. வோல்டேஜ், மின்னழுத்தம் தான் மாறும். அப்போ இதுலயும் கரண்ட் என்பது சேம் தான். இங்க இருந்து இங்கேயும் கரண்ட் அதே தான் வரும், இங்கேயும் கரண்ட் அதே தான் வரும். ஒரு கரண்ட்ன்றது சேமா வரும். அப்ப இதை கடந்து போகக்கூடிய கரண்ட்ல மின்னழுத்தம், வோல்டேஜ் மாறி விழும். இங்க வேற ஒரு வோல்டேஜ் வரும், இங்க வேற ஒரு வோல்டேஜ் வரும். அப்ப V1, V2, V3 வோல்டேஜ் மாறுமே தவிர கரண்ட் மாறாது. ஆனா இந்த இதுல கரண்ட்டும் பிரிஞ்சிடும். கரண்ட் I1, I2, I3 இதுல கொஞ்சம் கரண்ட் போகும், இதுல கொஞ்சம் கரண்ட் போகும், இதுல கொஞ்சம் கரண்ட் போகும். வோல்டேஜ் எல்லாத்துலயும் என்னதான் வரும்? சேம், VVV. அப்போ பக்கவாட்டுல இணைச்சிக்கிறது மூலமா வோல்டேஜ் மாற போறது இல்ல, கரண்ட் மாறும். இதுல கரண்ட் மாறாது, வோல்டேஜ் மாறும். அதனாலதான் அம்மீட்டர்ல மின்சுற்றில் தொடர் இணைப்புகளில் தான் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி தொடர் இணைப்புகள்ல தான் அம்மீட்டர்ல கனெக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அப்ப இதுவும் சரி. அப்ப 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. 24 வெப்பத்தின் அலகு என்ன? ஈஸியான ஒரு கொஸ்டின். ஜூல். உனக்கு போஸ் ஐன்ஸ்டீன் எப்பொழுது உறுதி செய்யப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஞாபகம் இருந்தா மறந்துட்டு இருக்க போறேன், பண்ணிவிட்டு போயிடு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். சலவை இயந்திரம் செயல்படும் தத்துவம் யாருன்னு கேட்டிருக்காங்க. சலவை இயந்திரம் செயல்படும் தத்துவம் மைய விலக்கு விசை. ஓகேவா? சோ இன்னைக்கு எபிசோட் கரெக்டா முடிஞ்சிருக்கும் நம்புறேன்.
எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சிட்டோம். ஈஸியாக இருந்திருக்கும் நம்புறேன். எவ்வளோ கொஸ்டின்ஸ் சொன்னாலும் ரீகால் பண்ண முடிஞ்சதுன்றது தான் எங்களுடைய எபிசோட சக்ஸஸே உங்களுக்கு. ஸோ நல்லபடியாக படிங்க. அடுத்தடுத்த சீரியஸ் பார்த்துட்டே இருங்க எபிசோட்ஸ். நெக்ஸ்ட் வீக்லாம் திருப்பி புது கொஸ்டின்ஸ் வரும். திருப்பி அதுக்கப்புறம் 7th ரிவிஷன் 8th ரிவிஷன்லாம் போகும். நல்லா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கைஸ் வந்து உளவியலுக்கும் நாங்கள் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறமா தனியாக போடுறோம், அது ஒரு சீரீஸாக. அதையும் பாருங்க. தயவு செஞ்சு நல்லபடியாக படிங்க. எக்ஸாம் வந்து நமக்கு இது லாஸ்ட் அட்டெம்ப்ட்ன்றது ஞாபகமாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு படிங்க. அப்போ தான் வேலையை இந்த வருஷம் உறுதி செஞ்சுக்க முடியும். ஸோ நம்மளுடைய எபிசோடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா ஆளுங்க கொஞ்சம் கம்மியாயிட்டே வர மாதிரி இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ என்னன்னா அதை படிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் தொடர்ந்து வரீங்க. அப்போ அவங்களாம் தான் அந்த வேலைக்கான எதுமோ நம்ம கொடுக்குற எஃபர்ட்டை பொறுத்து தான் நமக்கு கடவுள் அதுக்கான பரிசு தருவாரு. இப்போ நம்ம பார்த்துட்டே போறோம்னா நமக்கு அதுக்கான பரிசு கண்டிப்பாக கடவுள் தருவாரு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு எபிசோட் பார்க்குற யாருமே ஃபெயில் ஆகிடக்கூடாது. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.